இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அந்த படத்துக்கு நாங்கள் வந்து அசிஸ்டன்ட் மியூசிக் டைரக்டராக இருந்தோம். முரளி இளையராஜாட்ட ஒர்க் பண்ணுறாரு, நானும் எல்லா மியூசிக் டைரக்டரும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்புறம் அண்ணன் அந்த ஃபஸ்ட்டு படம் ஓகே ஆகி அதுக்கப்புறம் நிறைய படங்கள் புக் ஆனதும் எங்கள் 2 பேராலும் வெளியே போய் ஒர்க் பண்ண முடியல யார்கிட்டையும். ஸ்ரீகிருஷ்ணா சார் சொன்னது தான் எனக்கு வந்து ஜேம்ஸ் பாண்ட் ஸ்டைலில் வேணும் மியூசிக்னார். அப்படியே சொல்லியிருந்தாரா? அப்படியே சொன்னேன். அதை கொஞ்சமாக வச்சுக்குவோம். அப்புறம் அது மேலே பிராஸ் செக்ஷன் ட்ரம்பட்டு அதெல்லாம் ஹேன்னு ஒரு சவுண்டு வருது இல்லை, இதுக்கு நான் யாரையும் கூப்பிடல. அங்கே இருக்கிற 30 பேர் வயலின் செக்ஷன் அவங்க கற்றுன்னு தான் அது. ஆக்சுவலாக தங்க மகன் ஒரு சாங் இருக்குல்ல, அதில் வந்து தேர்ட் பீஜத்தில் ஒரு ரிதம் சோலோ மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக வேறு மாதிரி இருந்தது அது. அதில் வந்து அலெக்சாண்டர் கெட்டப் வர்ற மாதிரி ஒரு மியூசிக் வேணும்னு ஏற்பாடு பண்ணி நாங்கள் பண்ணிட்டோம். அதுதான் அந்த தேர்ட் பீஜம். அதெல்லாம் அவர் எங்களுக்கு சொன்னார் படத்துக்கு முன்னாடி, இப்படி வரும் சார், இதுக்கு வந்து அதாவது பாஷாவில் சொல்லிட்டு போகும்போது அந்த இதுக்கு உண்டான எவினஸ் வரணும் அப்படின்னு அந்த அதிர்ச்சி வந்துட்டு அந்த போறாருல்ல, அதுல ஒரு மியூசிக் இருக்குல்ல, எல்லாமே மெலடி சாங்ஸ் தான் எல்லாமே. நீங்க காதல் கோட்டை படம் பாருந்தீங்கன்னா கவலைப்படாத சகோதரர் அதுல தானே அந்த பாட்டு ஹிட் ஆன மாதிரி எவ்வளோ நல்ல சாங் இருக்குது, அது ஹிட் ஆகல. படாதே சகோதரா எங்கம்மா ஆசையில பாருங்க, புல்வெளி பாட்டு, புல்வெளி, அதெல்லாம் எப்படி சாங். காதல் கோட்டையிலே நல்ல மாதிரி ஆகும். விஜய் அவர்கள் அப்போ பெரிய ஹீரோ இல்லை, ஆனா அவரை பாட வைக்கிறீங்க. அண்ணனுக்கு தெரியும் ஒரு மியூசிக் ஃபேமிலி இவரை பாட வைக்கலான்றது, அதனால தான் அண்ணன் வந்து விஜய் சாரம் பாடுவார், சரி அதனால பாட வச்சாங்க. சூப்பராக பாடிட்டு ஃபஸ்ட்டு சாங்கே அது ஒரு பெரிய கிரெடிட் அது அண்ணனுக்கு. அது வந்து வணக்கம் வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நம்ம வந்து இரட்டை இசையமைப்பாளர்கள் திரு சபேஷ், திரு முரளி அவர்களை சந்திக்க வந்திருக்கோம். தமிழ் சினிமாவில் துள்ளல் இசை பாடலாக இருந்தாலும் சரி, மெலடி பாடலாக இருந்தாலும் சரி, ரெண்டுலேயும் பெரிய ஒரு இடத்தை பிடிச்சவங்க, பெருமைக்குரிய இசையமைப்பாளர்கள் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடையும். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களுடைய வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் வந்து அப்போ அண்ணன் தேவா அவர்கள் வந்து தொடர்ந்து அலைஞ்சு வாய்ப்புகளாக தேடிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரியான உயரத்துக்கு நம்ம வருவோம் அப்படின்னு எப்பயாவது நினச்சிருக்கீங்களா? நாங்கள் வந்து நானும் முரளியும் ஏற்கனவே லைட் மியூசிக்லாம் வாசிச்சுட்டு இருந்தோம் கீபோர்ட். 84 தான் நாங்கள் சினிமாவுக்கு மற்ற மியூசிக் டேரக்டருக்கு ஒரு கீபோர்ட் பிளேயராக வர ஆரம்பித்தோம். எல்லாருக்கிட்டையும் மேக்ஸிமம் எல்லாருக்கிட்டையும் வாசிச்சிட்டோம். அப்போ அண்ணன் வந்து தூர்தர்ஷனில் ஒர்க் பண்ணியிருந்தார். அவர் வந்து 89 தான் முதல்ல ஒரு படம். நாங்கள் வந்து அசிஸ்டன்ட் மியூசிக் டைரக்டராக இருந்தோம். அதுக்கு முன்னாடி அண்ணன் ஒரு 2-3 படங்கள்லாம் பண்ணி அது ஒன்றும் பெருசாக வரல. அந்த படம் ஆகும்போதெல்லாம் நாங்கள் வெளியே ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். முரளி இளையராஜாட்ட ஒர்க் பண்ணுறாரு, நானும் எல்லா மியூசிக் டைரக்டரும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் அண்ணன் அந்த ஃபஸ்ட்டு படம் ஓகே ஆகி அதுக்கப்புறம் நிறைய படங்கள் புக் ஆனதும் எங்கள் 2 பேராலும் வெளியே போய் ஒர்க் பண்ண முடியல யார்கிட்டையும். அவர்கிட்டையும் ரெகுலராக ஒரு அசிஸ்டன்ட் மியூசிக் டைரக்டராக ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். ஆனால் நாங்கள் அவர் வந்திருக்கும்போது கூட இந்த அளவுக்கு வரும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. சினிமாவில் நாங்கள் ஒரு மியூசிஷியன் தான் இருப்போம் கடைசி வரைக்கும் நினச்சிருந்தோம். அவர் வந்த பிறகு தான் ஒரு மியூசிக் டைரக்டர் அந்தஸ்து கிடச்சிது எங்களுக்கு. அப்போ வந்து இளையராஜா அவர்கள் பாடல்கள் வந்து எல்லாம் ஹிட் ஆகிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட இந்த பாட்டு இளையராஜா பாட்டு மாதிரி தான் இருந்தது. அதில் வந்திருக்க ஒரு பாடல் ஆத்துமேட்டு தோப்புக்குள்ள கண்டிப்பாக முகமொரு நிலா, இந்த பாட்டு இவ்வளோ ஹிட் ஆகும் நீங்கள் ஒரு இல்லை. ஆக்சுவலாக வந்து ராமராஜன் சாருக்கு வந்து பர்மனெண்ட்டாக ராஜா சார் மியூசிக்கு பம்பர் ஹிட் சாங்ஸ். ராமராஜன் சார் படம்னாவே பாட்டு ஹிட்டு. ஒரு விஷயமா இவர் அண்ணன் பண்ணுறார் மியூசிக்கு ஃபஸ்ட்டு. அப்படி இருக்கும்போது நம்ம ஓரளவுக்கு, ஏன்னா ராமராஜன் சார் பாட்டுன்னா அப்படி போய் சேர்ந்துருச்சு, அவ்வளோ பெரிய ஹிட்ஸு. அதை தாண்டி நம்ம வரணுன்றதுனால கொஞ்சம் மெனக்கட்டு தான் பண்ணணும். நீங்கள் சொல்கிறீங்களா இப்போ இளையராஜா மாதிரி இருக்குது அப்படின்னா தான் அந்த பாதிப்பு இருக்கும். ஏன்னாக்கா அப்போத்துக்கு மியூசிக் டைரக்டர் பீக்கில் இருக்க வந்து ராஜா சார். ஸோ அந்த பாதிப்பு அந்த மியூசிக் டைரக்டர் பண்ணாலும் அந்த பாதிப்பு இல்லாமல் பண்ண முடியாது. இப்போ எப்படி ஒரு உதாரணத்துக்கு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணுறாருன்னா அந்த டைரக்டரோட பாதிப்பு அந்த அசிஸ்டண்ட்டுக்கு இருக்கும் கொஞ்சமாவது அந்த படத்தில். அந்த மாதிரி தான் இப்போ நாங்களாம் அங்கே ஒர்க் பண்ணோம் ராஜா சார்கிட்ட. அந்த பாதிப்பு கொஞ்சம் தெரியும், அவ்வளோதான். அண்ணன் கம்போசிங்கே ஒரு டிஃப்ரெண்ட்டான சாங், அவரை மாதிரி இருக்காது, தனியாகவே இருக்கும் டோட்டலாக. இப்போ முகமொரு நிலான்னு சொன்னீங்களா, அது வந்து மாறுபட்ட இவருடைய
எந்த ஒரு சாயலும் இருக்காது. ஆர்டிமேட் தோப்புக்குள்ள பக்கவா இருக்கும். பக்கா அது அந்த மாதிரி இருக்கும். முகமுறை நிலாலாம் வந்து இவரோட ஓன் கம்போசிங் மாதிரி அண்ணன் அந்த காலகட்டத்தில் அப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து அந்த மாதிரி கொஞ்சம் சாயல் இருந்தால் தான் ரசிகர்கள் ரசிப்பார்கின்ற ஒரு இதில் இருந்தது, மூடில் இருந்தது. ரசிகர்களும் அந்த அளவு தான் இருந்தாங்க. அதனால் கொஞ்சமாவது அப்படி இருக்கணுன்றதுனால பண்ணுவாங்க, ஹிட் ஆகணுன்றதுனால. அதனால தான் அது ஹிட் ஆகிட்டு இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய மியூசிக் காரணம், அதுவும் ஒரு காரணம் தான். அந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் போய் சேர்ந்ததுனால, ரசிகர்கிட்ட சேர்ந்ததுனால தான் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் லெவலில் அண்ணன் இருக்கிறாருனாக்கா அது காரணமாக இருக்கும். ஆரம்பத்தில் வந்து தேவா அவர்களும் சந்திரபோஸ் அவர்களும் சேர்ந்து பயணித்த நேரத்தில் அவருக்கு மட்டும் எப்படி ஒரு பெரிய முதல் வாய்ப்பு வந்து கிடைச்சது? 2 பேரும் ஒன்றா இருக்கும் போதே அந்த வாய்ப்பு கிடைச்சிது. ஏதோ சம் பிரச்சனையால் அது பிரச்சனை இல்லை. அவருக்கு படம் கிடச்சி அவர் தனியாக போக ஆரம்பித்தார். அந்த நேரம் பார்த்து அண்ணனுக்கு வந்து தூர்தர்ஷனில் வாய்ப்பு கிடச்சிது ஒர்க்கிங். அது பார்த்தீங்கன்னா நமக்கு வேலை முக்கியமாக, இதில் வந்து ஜெயிச்சு வந்தால் தான் உண்டு. அது என்ன கவர்மெண்ட் ஜாப்னா எப்பவுமே இருக்கும் இல்லையா? அந்த ஒரு காரணத்துக்கு தான் பிரிஞ்சுட்டாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ண ஒரு பெரிய ஒரு பக்தி பாட்டு ஒன்று பெரிய ஹிட்டுன்னு நினைக்கிறேன். அவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ண படம்லாம் இருக்குது. அது சொன்னால் திருப்பிங்க. ஆமாம், திருடனுக்கு திருடன், சொல்லு கண்ணா சொல்லு, 2 பேரும் சேர்ந்து ஒரு 3-4 படம் பண்ணாங்க மியூசிக்கு. ஆனால் ரிலீஸும் ஆச்சு. ரிலீஸ் ஆகிட்டு அப்போல்லாம் பெரிய இது கிடையாது, ஏதோ பண்ணாங்க அவ்வளோதான். ஒரு மியூசிக் டைரக்டர்ன்றது வந்தாங்க அவ்வளோதானே கண்டி. அப்போ பெரிய ஹிட்டாகல. அப்புறம் தனித்தனியாக ஆன பிறகு தான் அவங்கவுங்களுக்கு தனியாக ஒரு பாதை கிடச்சிது. இப்போ நீங்கள் ராஜா சார்ட்ட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க, திடீர்னு இப்படி ஒரு பாடத்துக்கு வந்து வெளியில் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு அது செம்ம ஹிட் ஆகுது. அதோடைய ரியாக்ஷன்ஸ் வந்து அங்கே தெரிஞ்சுதான் நீங்கள் ரெக்கார்டிங்கில் கலந்துக்கிட்ட போது? ராஜா சார் ரெக்கார்டிங்கில் நான் இவர் பண்ண ஆரம்பிச்சுன்னு நானும் வந்துட்டேன். நான் வெளியில் வந்துட்டீங்க? ஆமாம், சரிப்பட்டு வராது இங்கேயே இருந்துட்டு அங்கேயும் போகிறது. ஏன்னா அவரும் பிஸியாக இருக்கிற டைமு. அதனால் நானே வந்துட்டேன். நான் வெளியே அது சரிப்பட்டு வராதுன்றதுனாலேயே நான் இவரை பண்ண ஆரம்பித்தேன். நானும் சபீஷன் 2 பேரும் வந்து இருக்கிற மியூசிக் டைரக்டருக்கெல்லாம் ஒர்க் பண்ணாமல் இங்கேயே வந்து நாங்கள் சேர்ந்துட்டோம். அவருடைய ஒர்க்கிங் ஸ்டைல் எப்படி இருக்குது? ஒரு காலையில் ஒரு படம் 7-1 பண்ணுவார் ரீ ரெக்கார்டிங், மத்தியானம் வேறு படம் ரீ ரெக்கார்டிங் பண்ணுவார். அந்த மாதிரி அவர் பண்ணார். அவர் பிஸியாக இருக்கும்போது வேறு வழி கிடையாது, அவர் பண்ணி தான் ஆகணும். படம் ரிலீஸ் அப்போலாம் டேட் வந்து தேட்டர் புக் பண்ணிட்டு தான் ரீ ரெக்கார்டிங்கே வரும். ரிலீஸ் டேட்டு கொடுத்துருவாங்க, அதுக்குள்ளே பண்ணி ஆகணும். இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருப்பார். இது வந்து நாங்கள்லாம் அண்ணங்கிட்ட இருக்கும்போது அது கொஞ்சம் எல்லோரும் கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் ஃப்ரீயாகிடுச்சு. ஒரு வேலையை ஒருத்தர் பண்ணிகிட்ருப்போம். நாங்கள் அடுத்தது கேட்க வந்து ஆக்சுவலாக மெயினாக வந்து டோட்டலாக அண்ணன் பண்ணுறது தான். அண்ணன் வந்து மேலே கம்போசிங் பண்ணிவிடுவார். கம்போசிங் பண்ணிவிட்டு ரெக்கார்டிங் கீழே எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும்போது அவர் வந்து இந்த பாட்டுக்கு வந்து இந்த மாதிரி வேணும், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுங்கள், இந்த மாதிரி சுச்சுவேஷன் எல்லாம் அவர் தான் சொல்லுவார், பக்காவாக சொல்லுவார். அதை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டு ஆர்கஸ்ட்ரேஷன் பண்ணுவோம். அவ்வளோதான் எங்கள் வேலை. எல்லா ஒர்க்கும் அண்ணன் பண்ணுற ஒர்க்கு தான். அதாவது ஒரு வருஷம் 17 படம், அதுக்கப்புறம் 26 படங்கள், இப்படி ஒரு நிறைய படங்கள் 36 படங்கள் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அந்த ஒர்க்கிங் ஸ்டைலை வந்து சொல்லுங்கள். 3 இடத்துல ஒர்க் நடக்கும். ஒரு இடத்துல அண்ணன் வந்து கம்போசிங் பண்ணிகிட்டு இருப்பார். ஒரு தியேட்டரில் வந்து பிரசாத்தில் வந்து ஒரு படம் நடக்கும் ரீ ரெக்கார்டிங். இன்னும் ஏவிஎம்மில் ஒரு படம் ரீ ரெக்கார்டிங். முரளி ஒரு படம் பண்ணியிருப்பார், நான் ஒரு படம் ரீ ரெக்கார்டிங் பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி பண்ணதுனால ஒரு 3 வருஷம் டபுள் ஷிஃப்ட்லேயே ஓடிட்டு இருந்தது. எங்களுக்கு அது ஒன்றும் பெருசாக தெரியாது, அண்ணனுக்கு தான் பெரிய கஷ்டம். ஏன்னா தெலுங்கு படத்துக்கு நான் ஹைதராபாத் போயிடுவேன், இல்லைன்னா கன்னட படத்துக்கு அங்கே போயிடுவேன் நான் பெங்களூரு. சபேஷ் வந்து இங்கே படம் பண்ணிகிட்ருக்க போகிறேன், வேறு எதாவது படம் வேறு ஏவிஎம்மில் பிரசாத்தில் பண்ணிட்டுருவார். அண்ணன் வந்து கம்போசிங்கில் இருப்பார். இப்போ சாங் பண்ணும்போது என்னன்னாக்கா, இவர் கம்போசிங் பண்ணிவிட்டு அங்கே சாங் ரெடியான உடனே அங்கே போயிட்டு ஃபுல் சாங் அவர் ரெடி பண்ணிவிட்டு செட்டப் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஃப்ளைட் பிடிச்சி நேராக பெங்களூரோ ஹைதராபாத்தோ வந்துடுவார். அங்கே ஃபுல் சாங் பண்ணிவிட்டு அவர் வந்து கேட்ட பிறகு தான் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணோம். இப்படி பயங்கரமான உழைப்பு அவருக்கு. அந்த உழைப்புனால தான் இவ்வளோ படங்கள் பண்ண முடிஞ்சது. அந்த உழைப்புக்கு இடையில மக்கள் ரசிக்கிற மாதிரி இந்த டியூன் போடணும், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த அது ஒரு மெனக்கடல் இருக்குது பார்த்தீங்களா? அதையெல்லாம் எப்படி டிசைட் பண்ணுறீங்க? அது வந்து எல்லாமே அவரோட ஐடியா தான். அவர் தான் சொல்லுவார், இந்த பேக்ரவுண்டுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட். அப்போல்லாம் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் புதுசாக இருந்தது. அதனால் அவர் சொல்லுவார், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் போட்டால் நல்லாயிருக்கும் இந்த பாட்டுக்கு, இதில் ஸ்ட்ரிங்ஸ் செக்ஷன் சேர்த்துங்க, இதில் பிராஸ் செக்ஷன் சேர்த்துங்க. அப்போ தான் எல்லாமே அவரோட ஐடியா தான். ஏன்னா டைரக்டர் வந்து ஃபஸ்ட்டு கம்போசிங்லேயே சொல்லிடுவாங்களா, இந்த சுச்சுவேஷனுக்கு இந்த மாதிரி சாங் வேணும் இது மாதிரி சொல்லும்போது அவருக்கு ஃபுல்லாக தெரியும். ஸோ அதை வந்து எங்ககிட்ட சொல்லுவார், நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுப்போம். தென் மாவட்டங்களில் எல்லா
மினி பஸ்ஸுகள்லையும் எல்லாம் திருவிழாக்கள்லையும் ஒலிக்கிற பாட்டு உங்களுடைய அண்ணன் தேவா அவர்களுடைய பாடல்களாக தான் இருக்குது. இன்னைக்கு பாருங்க, மதுரையில் கள்ளழகர் இறங்குறாருன்னு வச்சுங்க, இவ்வளோ வருஷமா என்னைக்கு அந்த பாட்டு ரிலீஸ் ஆச்சோ, வராரு வராரு அழகர் வராரு, இன்ன வரைக்கும் அந்த ஃபங்க்ஷனில் அந்த பாட்டு தான் ஓடுது. இது வந்து அதில் போகணும்னு நினச்சி கம்போஸ் பண்ணல, ஏதோத்தையும் அமைஞ்சு போச்சு. குன்னக்குடி வைத்தியனுக்கு ஒரு மருதமலை மாமணிய பாட்டு மாதிரி இங்கே வந்து கள்ளழகர் வந்து எப்படி அது எப்படி அமைஞ்சது சொல்லுங்க. இறங்கும் போதெல்லாம் அந்த பாட்டு அந்த படத்தில் அது கள்ளழகர் கள்ளழகர் அந்த படத்தில் அது ஒரு சுச்சுவேஷன் சாங். அந்த பாட்டு போயிட்டுருக்கோம், அந்த பாட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு. அது நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ரீரெக்கார்டிங் மாதிரியே இருக்கும். அந்த படத்தில் ஒரு சம்பவம் வருது, சம்பவங்களுக்காக பேக்ரவுண்ட் போட்டுது. அது அந்த அளவுக்கு செட் ஆகிடுச்சு. அது கள்ளழகர் ஃபங்க்ஷன்னாவே சுற்றி வட்டார மதுரையெல்லாம் ஃபுல்லாக இந்த பாட்டு தான் ஓடிட்டு. இப்போ எஸ்.ஏ. ராஜ்குமார் அவர்களும் தேவா அவர்களும் சேர்ந்து பாடணுங்கிற பிளான் எப்படி தோணுச்சு? அந்த கள்ளழகர் இதில் வந்து ஒரு முஸ்லீம் சம்மந்தப்பட்டிருப்பார். ஆமாம் ஆமாம், அதனால் ஒரு முஸ்லீம் பாடினா நல்லா இருக்கணும்னு தான் ராஜ்குமார் பாட வச்சு. எதனால எஸ்.ஏ. ராஜ்குமார் பாட வச்சேன்னா, அந்த கதையில் வந்து ஒரு முஸ்லீம் வந்து சம்மந்தப்பட்டிருப்பார்னு நினைக்கிறேன். அதை வச்சு உண்மைதான் இல்லையா? அதனால தான் எஸ்.ஏ. ராஜ்குமாரை பாட. அதான் அந்த சித்திரை திருவிழாவுக்கு அந்த அவங்க இஸ்லாமியர்கள் வந்து சகோதரத்துடன் கூட அந்த இதெல்லாம் கொடுப்பாங்க. அதுவும் அதில் ஒரு பெக்குலியராக வேறு இருக்கும் அவர் வாய்ஸ். அண்ணன் வாய்ஸ் எப்படி ஒரு தனியாக தெரியுமோ அதே மாதிரி ராஜ்குமார் வாய்ஸும் தனியாக தெரியும். அது ஒரு நல்ல சிங்கர், நல்ல மியூசிக் டைரக்டர். தேவா அவர்கள் பாடல் அப்படின்னாலே கானா பாட்டு தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருந்தது இல்லையா? இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டீங்க? அது என்னன்னாக்கா, நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு படத்தில் இப்போ கூட பாருங்கள், மற்ற மியூசிக் டைரக்டர் கூட நான் சொல்கிறேன், எவ்வளோ நல்ல மெலோடி சாங்லாம் போட்டிருப்பாங்க. ஆனால் அந்த டான்ஸ் தான், அந்த குத்து சாங்கை தான் டிவியில் அடிக்கடி போட்டுருப்பான். யாரோட சாங்கெல்லாம் இருக்கட்டும், எல்லா மியூசிக் டைரக்டர் சாங்லாம் இருந்தால் கூட இந்த குத்து சாங் வரும்போது என்ன ஆகுது, அதை போட்டுன்னா இந்த மெலோடி சாங்லாம் அடிப்படுது. மெலோடி சாங் ரொம்ப நல்ல சாங், இந்த ரசிகர்கள் அதை கேட்குறாங்கன்றதுனால அவங்களுக்கும் மீடியாவில் வந்து அந்த சாங்கை போட்டு அதை ஹிட் பண்ணிடுறாங்க. அதுதான் ஆக்சுவலாக கச்சேரிலையும் அதை போட ஆரம்பிச்சாங்க. மெலோடி சாங்லாம் இப்போ எங்கே கச்சேரியில் குறைஞ்சி போயிடுச்சு எல்லாமே. இது வந்து ஒரு இசையமைப்பாளருக்கு வந்து ஒரு பலவீனமாக இருக்கும்ல, உங்களுக்கு வருத்தமாக? ஆமாம், வருத்தம் கண்டிப்பாக இருக்கும். ஏமா ஏகப்பட்ட சாங்ஸ், நல்ல சாங்ஸ்லாம் போட்டிருப்போம். அப்புறம் என்ன சொல்லுவாங்க, அவர் வெறும் கானா தானே. ஆமாம், அப்படி தான் இருக்கும். அவர் மேக்ஸிமம் பண்ணதே ஒரு 5% தான் இருக்கும் மொத்தமே. மிச்சம் எல்லாமே மெலடி சாங்ஸ் தான் எல்லாமே. நீங்கள் காதல் கோட்டை படம் பார்த்தீங்கன்னா, கவலைப்படாத சகோதரர் அதில் தானே அந்த பாட்டு ஹிட்டான மாதிரி எவ்வளோ நல்ல சாங் இருக்குது. அது ஹிட் ஆகல. ஆசையில் பாருங்க, புல்வெளி பாட்டு, புல்வெளி, அதெல்லாம் எப்படி விட்ட சாங். காதல் கோட்டையிலே நல்ல மாதிரி ஆகும். ஒரு சில பாட்டு கேட்டுட்டு எல்லாருமே இது ஒன்று தேவா சாரா மியூசிக் அப்படின்னு கேட்பாங்க. அதிசயமா வேற லெவலில் இருக்கும் அந்த சாங்ஸ் எல்லாம். வந்து அவ்வளோ மெலோடி. அதில் வந்து போனாக்கா கட்சியில் நலம்னாலும் யாரும் கேட்க மாட்டோம், கவலைப்படாத பாடுங்கன்னு அது போய் முன்னாடி சேர்ந்துருது. அதனால மெலோடி சாங்கெல்லாம் கிடைச்சிருது. அது எல்லா மியூசிக் டேரக்டருக்கும் உள்ள வருத்தம் தான். இந்த எருக்கஞ்செடி ஓரம் இறுக்கி பிடிக்கிற மாமா, இந்த மாதிரியான பாட்டு வந்து நான் தெற்கு வந்து அதிகமாக கேட்குறாங்க. பாட்டு எழுதுறது இதெல்லாம் எப்படி நடக்கும் சொல்லுங்க. இல்லை, அந்த கம்போசிங் பாட்டு எழுதுலாம் எங்களுக்கு சம்மந்தம் இல்லை. அது தனியாக ரூமில் பண்ணுவார். கம்போசிங்கு டைரக்டர்ஸ் எல்லாரையும் வச்சுட்டு பாட்டு எழுதுறவங்க வச்சுவார். முடிஞ்சிட்ட பிறகு எங்ககிட்ட கொண்டு வந்து கொடுப்பார். இல்லை, ஆக்சுவலாக மோஸ்ட்லி பல்லவி அவரே அண்ணனே போட்டுருவாங்க. பல்லவி பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன இந்த எருக்கஞ்செடி பல்லவி வந்து அண்ணன் போட்ட பல்லவி தான். அதை போட்டு, ஏன்னா ஃபஸ்ட்டு கம்போசிங் பண்ணது ஒரு டைரக்டர்கிட்ட தத்தகரம் போட்டு பாடினாக்கா நல்லா இருக்காது. ஒரு சின்ன லிரிக்ஸ் இவர் பண்ணிட்டு அந்த லிரிக்ஸ் தான் பாடும்போது அந்த சாங்கோட வடிவமே வேற மாதிரி இருக்கும்ல. ஸோ அப்படி வந்து தான் இந்த எருக்கஞ்செடியெல்லாம் இவர் போட்டு பாடுவார். அப்போ அதை வச்சு எழுதுறவங்க அதை வச்சு எழுதுறவங்க, அதுக்கப்புறம் சாரணமெல்லாம் போட்டு அதை கொண்டு வந்துடுவாங்க. உங்களுக்கு வந்து பெரிய பூஸ்டப் கொடுத்தது வந்து ரஜினி சார் அவருடைய படம், ரஜினிக்காக அவர்கள் இசையமைத்த படங்கள். இது எப்படி உங்களுக்கு நடந்தது அந்த மியூசிக் பண்ண விஷயம்? ஃபஸ்ட்டு படம் வந்து அண்ணாமலை வந்து சுரேஷ் கிருஷ்ணா சார், ரஜினி சாரும் வருவார். அப்போ கம்போசிங் வந்தாருன்னா மேலே வந்து உட்காந்துக்குவார். நாங்களும் ஒரு இடத்துல ரஜினி சார் எங்கள் ரீரெக்கார்டிங்க்கு வந்து சொன்னார், என்ன சபஸ்டியும் மேலே கூப்பிட்டு போயிட்டு அண்ணன் ரூம்லேயே அந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே பாருன்னு சொல்ல ஒரு 4 பேர் நின்றுருப்பாங்களே, ரகுவரன் சொல்லி இங்கே பாருங்க. ஆமாம் ஆமாம், அதெல்லாம் அவர் எங்களுக்கு சொன்னார் படத்துக்கு முன்னாடி, இப்படி வரும் சார், இதுக்கு வந்து அதாவது பாட்ஷாவில் சொல்லிட்டு போகும்போது அந்த இதுக்கு உண்டான எவினஸ் வரணும் அப்படின்னு அந்த அதிர்ச்சி வந்துட்டு அந்த போறாருல்ல, அதில் ஒரு மியூசிக் இல்லை, அந்த டைலாக் உள்ள பவர் நீங்கள் மியூசிக்கில் வரணும் சார். அப்படி வந்து தான் அந்த அவர் போகும்போது ஒரு மியூசிக் இருக்குல்ல,
பயங்கர ஹிட் அது அந்த மியூசிக் பாஷாவில். குறிப்பாக நீங்கள் வந்து அண்ணாமலையை சொன்னீங்க, அதாவது அவர் படியில் இந்த பக்கம் இறங்கி வருவார், அப்படி இந்த பிளான் எப்படி நடக்குது சார்? படம் பார்க்கும்போது நாங்கள் அண்ணன் சுரேஷ் கிருஷ்ணா உட்காருவோம். முழுக்க முழுக்க சுரேஷ் கிருஷ்ணா சொல்லுவார், எனக்கு இப்படி தான் வேணும் அப்படின்னு ஐடியா கொடுத்தது தான் அண்ணன் கம்போஸ் பண்ணி கொடுப்பார், நாங்கள் அரேஞ்ச் பண்ணுவோம், அவ்வளோதான். முழுக்க முழுக்க ஐடியாலாம் சொல்லுவார் சுரேஷ் கிருஷ்ணா. இல்லை, அது ரஜினி அவர்கள் வந்து இளையராஜா அவங்களோட மியூசிக்லேருந்து மாறுறாரு. அது எப்படி நீங்கள் வந்து உங்களை வந்து அப்போ அந்த நேரத்தில் எப்படி அவர் அணுகுறாரு? ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பெண்புறா சாங் இருக்குங்களா, அதுக்கு ஆக்சுவலாக வேறு ஒன்று எழுதினார் வைரமுத்து சார், வேறு ஒன்று எழுதி கம்போஸ் பண்ணாங்க. அதுவும் பாடி அண்ணன் சொல்லுவார் எங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து அண்ணன் ஒன்று ட்ரை பண்ணது தான் இந்த ஒரு பெண்புறா சாங்கு. ஸோ அப்படி ஓகே ஆகுது. எழுதி சில பேர் கொடுக்கும்போது செட் ஆகாமல் இவங்க டியூன் வேறு போட்டு வேறு பண்ணுறாங்களா. ஒரு வேளை அந்த பாட்டு பண்ணி தான் இந்த அளவுக்கு ஹிட்டாக இருக்குமா அது தெரியாது. வைரமுத்து சார் ஃபஸ்ட்டு எழுதி கொடுத்தது சாங்கு. ஸோ அந்த மாதிரி அந்த நேரத்தில் வர்றது தான் கம்போசிங்கிறதெல்லாம். இது ஆக்சுவலாக தங்க மகன் ஒரு சாங் இருக்குல்ல, அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து தேர்ட் பீஜத்தில் ஒரு ரிதம் சோலோ மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக வேறு மாதிரி இருந்தது. அது சார் தான், ரஜினி சார் தான் அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, வேறு ஏதாவது ரிதம் மாதிரி பண்ணிவிடுங்க அந்த போர்ஷன் தான் ஒரு ரிதம் சோலோ மாதிரி ஒன்று வரும், இந்த மீன் தொட்டி விழுற மாதிரி. அந்த தங்க மகன் சாங் என்ன சொன்னார், அந்த பேக்ரவுண்டுக்கு ஏதோ ஒரு கேரக்டர் மாதிரி சொன்னார். அதுக்கு அவர் என்ன சொன்னார், சார் எனக்கு அந்த கேரக்டருக்கு செட் ஆகும். இது சார் அலெக்சாண்டர், அதில் வந்து அலெக்சாண்டர் ஒரு கெட்டப் வர்ற மாதிரி ஒரு மியூசிக் வேணும்னு ஏற்பாடு பண்ணி நாங்கள் பண்ணிட்டோம். அதுதான் அந்த தேர்ட் பீஜம் பண்ணிட்ட பிறகு அவர் சொன்னார், சார் அந்த கெட்டப்லாம் வந்து எனக்கு அது அவ்வளோ இது சரிப்பட்டு வராது சார். என்ன பிறகு தான் அதை மாற்றினோம் நாங்கள். அந்த தேர்ட் பீஜம் அந்த தங்க மகனில் அதுதான் இப்போ இருக்கும். அந்த ரிதம் சோலோ அந்த அதில் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த மீன் தொட்டி விழுற மாதிரி மீன் துள்ளுற மாதிரிலாம் காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலாக அது நாங்கள் பண்ணுதே இந்த மாதிரி ஐடியாவில் பண்ணோம். அவர் சார் ஒரு லுக்கு அந்த மாதிரி வந்தால் கம்பீரமாக இருக்குன்னு பண்ணோம். அது வந்து செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு சாரே சொல்லிட்டு மாற்றிட்டோம். ஆனால் அவர் ரசிகர் தன்னை எப்படி பார்க்குறாங்கிறத அவர் முடிவு பண்ணுறாரு. ஆமாம், ஒன்று யோசனை பண்ணுவார். ஒரு இதுவும் யோசனை பண்ணுவார், இது என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலான்னு. ரஜினி படங்களில் பணியாற்றிக்கிட்டு இருந்த அந்த காலகட்டங்களில் வெளிப்படங்களை எப்படி நீங்கள் அதை பார்த்துக்குவீங்க? இது ஒரு டென்ஷனான வேலை இல்லையா? இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாருக்கு பண்ணுறோம், இதுக்கடையில் மற்ற படங்களை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க? ரஜினி சாருக்கு இப்படி இருக்கணும், ராமராஜனுக்கு இப்படி இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறதில்ல சார். படம் நல்லா வரணும், சாங் நல்லா வரணும், எல்லாமே ரிச்சாக இருக்கணும் அப்படி நினச்சி தான் பண்ணுறது. அதை கேட்பாங்க ஒவ்வொரு ஹீரோக்கும். ஹீரோவும் ஒரு இதுக்கு கேட்பாங்க, அந்த மாதிரி பண்ணீங்களே, அப்படி ஒரு தீம் எங்களுக்கு வேணும்னுவாங்க. இப்போ ரஜினி அவர்கள் பண்ண அந்த தீம் மாதிரி யார் கேட்டிருக்காங்களா? ஒரு தெலுங்கு டைரக்டர் ஒருத்தர், அவர் ப்ரொடியூசர், அவர் வந்து சொன்னார், அவர் படம் ஒரு தெலுங்கு படம் பண்ணிட்டு இருக்கோம் சார், இந்த பாஷா ரெக்கார்ட் பண்ணிங்கல்ல அந்த ஸ்கூல்லேயே ரெக்கார்ட் பண்ணுங்க சார், நம்ம படத்தையும் அப்படியெல்லாம் கேட்பாங்க. என்ன சென்டிமெண்ட்டாக இருந்தால் கூட நல்லா இருந்தால், படம் நல்லா எடுத்தால் கதை நல்லா இருந்தால் போக போகுது, அதில் ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். எப்படி போகும்? ரஜினி அவர் விட்டுட்டு கமலுக்கு வர்றீங்களா, அவை சண்முகி படம், அதோட அனுபவம் எப்படி இருந்தது? ஒரு பாட்டு ஒன்று இருக்குல்ல, இந்த கல்யாண கச்சேரி, அதில் அவர் அந்த ஒரு பாட்டுக்கு தான் வந்து கரெக்ஷன் பண்ணார் அவர் சார் எனக்கு தெரிஞ்சு. அதில் ஒரு ட்ரெயின் சவுண்டு மாதிரி ஒன்று வரும் ஸ்டார்டிங்கில், அது அந்த சவுண்டு பக்கவாக இல்லைன்ட்டு கமல் சார் அந்த ட்ரெயின் சவுண்டு கொடுத்துருப்பார். இப்போ இருக்க ரெக்கார்டில் அந்த கல்யாண கச்சேரின்னு ஒரு பாட்டு இருக்கு, அந்த ட்ரெயின் சவுண்டு கூட அவரே ஒரு வாய்ஸ் கொடுத்துருப்பார், அவரே வந்து பாடினார் அந்த வாய்ஸ். அது ட்ரெயின் மாதிரியா? ட்ரெயின் சவுண்டு, இந்த ஹார்ன் சவுண்டு. கமலுக்கு பொதுவாகவே அவர் கொஞ்சம் இசை தெரிந்தவர், அதில் இளையராஜா அவர்கள் தான் தொடர்ந்து பண்ணிட்டு இருப்பார். இப்படி திடீர்னு ஒரு மாற்றம் நடக்கும்போது அவரை உங்களை எப்படி வந்து அதை உங்களுக்கு என்ன ஐடியா அவர் சொல்லியிருக்காரு, அந்த தலையீடுகள் எப்படி இருக்கும்? தலையீடுகளே இல்லை சார், கமல் சாராக இருக்கட்டும், ரஜினி சாராக இருக்கட்டும், சில ஹீரோஸ் எல்லாம் ரொம்ப இதை மாற்றுங்க அதை மாற்றுங்க சொல்லுவாங்க. அவங்க ரெண்டு பேருமே எதுலேயுமே இன்வால்வ் ஆக மாட்டாங்க சார். அவங்க வருவாங்க, கேட்பாங்க, நைஸ் அப்படி, அவ்வளோதான், ஒரே வார்த்தை சொல்லிட்டு போயிடுவாங்க. அதாவது நல்ல வார்த்தை வந்து சில பேர் நோண்டி விட்டுருவாங்க சார், அதை கழிச்சு விட்டுருவோம், ஒரு கூண்டை கழிக்கிற மாதிரி தான். நம்ம ஒரு செட்டப் நல்லா இருந்ததுன்னா அதில் ஏதாவது ஒன்று கொஞ்சம் இழுத்தா கூட அது அங்கே ஓட்ட தெரியும்ல, அந்த மாதிரி தான் இவங்க வந்து அப்படியே ஃப்ரீயாக விட்டுருவாங்க நம்மளை. ஸோ அப்போ வந்து என்ன ஆகுது, ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி கிடைக்குது உங்களுக்கு. விஜயகாந்த் சார் கூட, அவர் கூட வந்தாங்க கூட அது எதுவுமே பார்த்துட்டு. அதுக்கப்புறம் இந்த பஞ்சதந்திரம், பம்மல்கே சம்பந்தம், அதுக்கெல்லாம் அவங்க வந்ததே கிடையாது. அந்த படத்தில் வந்து ஒரு குறிப்பாக ஒரு பாட்டு வச்சுருப்பீங்க, அது பம்மல்கே சம்பந்தம், அதாவது ஒரு துயர பாட்டை. ஏண்டி சூடாமணியா? ஆமாம், அதுதான் ஏண்டி சூடாமணி.
அதை முதல்ல அவர் எப்படி அதை ஏற்றுக்கிட்டாரா? இல்லை ஆக்சுவலாக கம்போசிங் பண்ணும்போது கமல் சார் கூட இருந்திருக்காரு அந்த பாட்டு ஏடி சூடாமணி அந்த சுச்சுவேஷனுக்கு. அது ஆக்சுவலாக பாட வைக்கிறது யாருன்றதுல தான் ஒரு இதுவாக இருந்தது. ஏன்னா அந்த குவாலிட்டியும் வரணும், வேறு மாதிரி அந்த வாய்ஸை வேறு மாதிரி இருக்கும். ஆமாம். அதனால தான் என்ன பண்ணியிருப்பார் அண்ணன், அனுராதா ஸ்ரீராமை வந்து ஒரு மேல் வாய்ஸ் மாதிரி பாட வச்சுருப்பார். அது பாடுறது அனுராதா ஸ்ரீராம். ஆனால் கேட்டிங்கன்னா யாரோ ஆம்பளை வாய்ஸ் பாடின மாதிரி இருக்கும். இது இந்த அளவு தான் அவருடைய அதை கேட்டுப்பார். இது அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது சார். அவர் வந்து ஆர்கெஸ்ட்ரேஷன்லாம் ரொம்ப எதுவும் வேணும் சார். அதில் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு சின்ன ஒரு லூப் மட்டும் போட்டோம் சார், அது மேலே சாங் வந்தால் போகணும். அதில் தான் டுன் 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 அது மட்டும்தான் இருக்குது அந்த பாட்டில், வேறு எதுவுமே இருக்காது. அது மட்டும்தான் அவர் கேட்டார். அதில் தான் அந்த அது அவர் சொன்ன ஒரு இது ஒரு சிம்பிளாக இது மாதிரி ஒரு சின்னதாக அது போட்டு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஹார்ட் பீட் மாதிரி தான் இருக்கும். துயரத்தை அது கேட்கறதுக்கு பயமாக பயமாக இருக்கும். விஜய் அவர்கள் அவருடைய ஆரம்ப கட்டத்திலேருந்து அவருடைய படங்களுக்கு பண்ணியிருக்கீங்க. அப்போது பெரிய ஹீரோ இல்லை, ஆனால் அவரை பாட வைக்கிறீங்க. ஆக்சுவலாக அவங்க ஃபேமிலியே ஒரு மியூசிக் ஃபேமிலி சார். அவங்க அம்மா அவங்க பாட்டியே வந்து வாய்ஸ் பாடுவாங்க. அவங்க ஒரு ட்ராமா குரூப்பே வச்சுருந்தாங்க, லலிதாஞ்சலி குரூப்னு ஒன்று வச்சுருந்தாங்க. ஷோபாமா இருக்காங்களா, அவங்க நல்ல சிங்கர், அருமையான சிங்கர். அவங்க சிஸ்டர் இருக்காங்க சீலானிட்டு, அவங்களும் நல்ல சிங்கர். சுரேந்தர் எஸ்என் சுரேந்தர் அவரும் நல்ல சிங்கர். சுந்தர்னு ஒருத்தர் பிரதர், அவர் இல்லை இப்போது, அவரும் நல்ல சிங்கர். அவங்க ஃபேமிலியே ஒரு மியூசிக் குடும்பம். அது அவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக நாங்கள் தான் வாசிப்போம் கீபோர்டு. நாங்கள் இன்சார்ஜ் கூட பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு. ஆமாம், குரூப்பு அப்படியா கச்சேரிக்கு இன்சார்ஜ் ஆர்கெஸ்ட்ராலாம் சொல்லி அவங்களுக்கு செட்டப் பண்ணுறவங்க. அவங்க ஃபாதர் வந்து காலையில் வீட்டுக்கு வருவாங்க, வந்து இது மாதிரி ப்ரோக்ராம் இருக்குமானாக்கா நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுவோம். எங்கள் குரூப்புக்கெல்லாம் போய் இன்ஃபார்ம் பண்ணி அதை செட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஒரு மியூசிக்கல் ஃபேமிலி. அவங்க அப்பா மேனேஜராக இருந்தார் இதில் வாகினியில், நீலகண்ணன். அவங்க தாத்தா விஜய் சாருக்கு தாத்தா. அண்ணனுக்கு தெரியும் ஒரு மியூசிக் ஃபேமிலி இவரை பாட வைக்கலான்றது. அதனால தான் அண்ணன் வந்து விஜய் சாரும் பாடுவார். சரி, அதனால் பாட வச்சாங்க. சூப்பராக பாடிட்டு ஃபஸ்ட்டு சாங்கே அது ஒரு பெரிய கிரெடிட். அது அண்ணனுக்கு. அது வந்து அண்ணா மியூசிக் இது வரைக்கும் எல்லா படத்துலையும் ஒரு பாட்டு பாடினார். நீங்கள் அவருடைய தலையீடு எப்படி இருக்கும் மியூசிக்கில்? வந்து எனக்கு இந்த மாதிரி ஆர்ஆர் பண்ணுங்க. அவங்களாம் வரமாட்டாங்க. அஜித் சாராக இருக்கட்டும், விஜய் சார் இருக்கட்டும், எல்லாருமே இன்வால்வ் ஆக மாட்டாங்க. ஒரு சில பேர் வந்து இன்வால்வ் ஆவாங்க. அது வந்து அது ஒரு இன்ட்ரெஸ்ட். விஜய் சார் வரமாட்டார். ஏன்னா எங்களுக்கு விஜய் வந்து சின்ன வயசுலேருந்து விஜய் சார் வந்து நாங்கள் கச்சேரி வாசிக்கும் போதெல்லாம் கச்சேரிக்கெல்லாம் வருவாங்க. அவருடைய அணுகுமுறை உங்கள்கிட்ட எப்படி இருந்தது? அதாவது இந்த ஹீரோவாக வந்ததுக்கு அப்புறம் பெரிய ஒரு அவர் வந்து எப்படி சார் பேச மாட்டார் சார் யாருக்கிட்டையும். அவர் சைலண்ட்டாக இருப்பார், யாரும் தொந்தரவு பண்ண மாட்டார். அவர் உண்டா ஒரு வேலை உண்டு, அவ்வளோதான். வருவார் எப்போனா வருவார். ரெக்கார்டிங்கெல்லாம் அப்போல்லாம் அவர் ரெக்கார்டிங்கெல்லாம் கம்பல்சரி வரமாட்டார். அந்த பக்கம் வந்தால் வந்து பாடும்போது பாடும்போது வந்து பாட்டு பாடிட்டு கேட்டுட்டு தான் போவார். அவர் பாட்டு அவர் வந்து ஒரே டேக்கில் பாடுவாரா, திரும்ப பாடலாமான்னு கேட்பாரா? அவருக்கு இன்னும் நம்ம ஓகே சொன்னால் கூட சார் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பாடிடுறேன்னு கேட்டு பாடுவார். இன்ட்ரெஸ்ட். ஏன்னா ஒரு மியூசிக் ஃபேமிலின்னும் போது அதெல்லாம் வரும், ஆட்டோமேட்டிக்காக இருக்குமே பிளட்டில். இப்போ ராஜா சார்கிட்ட ஒர்க் பண்ணுறீங்க, அவருடைய ஸ்டைலில் வந்து ஒரு ஹெட் மாஸ்டர் மாதிரி இருப்பார் அப்படின்னு சொல்லி ரகுமான் அவர்கள் கூட சொல்லியிருக்காங்க. இப்போ எப்படி அவர் மியூசிக் அந்த வாங்குறதுலாம் எப்படி பண்ணுவாங்க?